ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீயாக வந்து லேப்டாப்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் நிறைய பேர் கேட்டது வந்து எப்படி வந்து நான் இந்த வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. அதாவது நீங்கள் நிறைய விதமாக போகலாம். நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். இதில் திஸ் பிசி அப்படிங்கிறத ரைட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா இங்கே ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த சைடு அதாவது லெஃப்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து பெர்சனலைசேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக்ரவுண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் நவ் அப்படின்னு சொல்லி இந்த விண்டோஸ் இருக்கும். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் மாற்ற முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இதில் தான் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பேக்ரவுண்டுக்கு அப்புறம் கலர்ஸு, தீம்ஸு, ஸோ லாக் ஸ்க்ரீன் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃபோனில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான். பட் இதில் வந்து நீங்கள் விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் டிஃபால்ட்டாக ஏதாச்சும் 1-2 வந்து நீங்கள் செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 1-2 நீங்கள் உங்களோட ஃபோட்டோலாம் வைக்கணும். அது ஃபஸ்ட்டு இதை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து உங்களோட சிம்பிள். நீங்கள் இப்படியே மாற்றிக்கலாம். சரியா வந்து டைம் அண்ட் லாங்குவேஜே மாற்றணும். டைமில் நீங்கள் இறப்போ என்னென்ன டைம் மாற்றணும், லாங்குவேஜ் என்ன மாற்றணும் அப்படிங்கிறத பார்க்கணும். மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த பெர்சனலைசேஷன் தான் ரொம்ப முக்கியம். சரியா பண்ணிங்கனாலே போதும். ஹோமில் போய் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஜிபி ரேம் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டோட்டலாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது போக வந்து உங்களோட இது வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து உங்களோட இந்த திஸ் பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே எவ்வளோ ஜிபி ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இது போக வந்து அடிஷ்னலாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.